ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம குமரன் இருக்காரு, என்னன்னு போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பி இங்கே வந்தவர் எங்கட ஆளக்கானு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. அந்த டைம் பார்த்து அங்கே என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறது யார், நம்ம விஜய்ங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் யார் அப்படின்றாங்க. என்ன விளையாடாதீங்க, இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, பக்கத்து ஆற்றுக்கு நான் குடி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. பக்கத்து ஆற்றுக்கா, எங்கடா இருக்கு அந்த ஆறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. இவங்க மாறி வம்பளுக்காதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் திட்டுறதுக்காக வந்திருக்கா, நான் என்ன இவர் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜெயிச்சிட்டிங்களாமே கேள்விப்பட்டேன் அப்படின்றாரு. டே பக்கத்தில் இருந்து பார்த்தா நாங்கள் பார்த்துட்டோம்டா, அங்கே ஒளிஞ்சிருந்தது நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறந்திருந்து பார்க்க மர்மம் என்னன்னு சொல்லிட்டு மறைஞ்சு பார்த்துட்டு இப்போ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் சகலம் இல்லை, அதனால் கை கொடுத்து வாழ்த்துக்களை சொன்னோன்னே அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு இவரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாருங்க. பாட்டி ஒரு பக்கம் காலிங் பெல்லுக்கு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு தூக்கி போட்டுருச்சா பாட்டி, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் ஹார்ட் பேஷண்ட்ரி எப்படி தாண்டி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா சின்ன பொண்ணு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு விஜய் மாமா அப்படின்றாங்க. விஜய் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவர் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு. எதுக்குன்னு பார்த்தா பால் காய்ச்ச போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. காவேரி வெளியே பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வருதுங்க. உடனே பாட்டி ஒரு பக்கம் நம்ம காவேரிக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்காதரி, சத்தியமாகுது கீத்தியமாகுது, உன் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை பண்ணு, அதாவது உன்னை தேடி வந்த மனுஷனை வெளியே விட்டுறாத, வெண்ணிலா பக்கம் திரும்ப வைக்காத, இனிமேட்டுக்கு இங்கே வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த லைஃப்பை நீ வாழுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதாவது வயசாக தான் பக்குவமும் பொறுப்பும் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்தில் உண்மையாயிடுச்சுங்க. பாட்டி சொல்கிறத கேளுமான்னா கேட்குதா, ஹுங்குது. அதுக்கப்புறம் விஜய் எதுக்குமா தேடி போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஜய் என்ன பண்ணுறாரு, ஓர கண்ணால் எட்டி பார்க்குது. அவர் தேங்காய் உடைக்கிறது என்ன, ஒன்றும் தெரியாமல் நிற்கிறது என்ன, அந்த தேங்காய் கூட போட்டி போடுறாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விளக்கேற்ற தெரில, பால் காய் வைக்க தெரில, பாவமாக இருக்குது பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்